கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இங்கே சிறப்பாக வருகை இருந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே, உள்ளாட்சி தொகுதியினுடைய வெற்றி எம்எல்ஏ அன்புக்குரிய சகோதரர் நித்யானந்தம் அவர்களே, உடுமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, உள்ளாட்சி நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் தோழமை கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டு எல்லோருடைய மக்கள் ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெற்று வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நித்யானந்தம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெற்றி பெற்றதற்காக மட்டுமல்ல, முதலாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தவுடன் முதல் முறையாக ஒவ்வொருவரும் பேசுவதற்கு ஒரு 2 நிமிஷம் தான் கொடுத்தார்கள். ஆனால் முதல் முறையாக பேசும்போது ஒரு 4 நிமிடங்கள் பேசி உள்ளாட்சி தொகுதியினுடைய முக்கியமான கோரிக்கை, உயிர் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தனி மாவட்டமாக்க வேண்டும், அதே போல மரபிக்குழு ஆணையார் திட்டத்தினுடைய ஒரு பகுதியான நீரான மருத்துவ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தென்னை விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பு தர வேண்டும், தென்னை விளைச்சலுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நியாய விலைக்கடைகளிலே விற்பனை செய்வதற்கு கொண்டு வர வேண்டும், மதிய உணவுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பொருளாட்சியினுடைய மிக முக்கியமான மூலாதார கொள்கைகளை முதல் கூட்டத்திலேயே அவர் எடுத்து சொல்லி தன்னுடைய ஆற்றலை அவர் முதல் கூட்டத்திலேயே நிரூபித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே இளைஞரணியின் சார்பில் மிகச்சிறப்பாக பணியாற்றி உடுமலை தொகுதியிலே வெற்றி பெற்று வந்திருக்கின்ற தன்னுடைய அன்பு தம்பி அன்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். அவரும் நாளை தினம்தான் சட்டசபையிலே பேச இருக்கின்றார். ஆகவே அவரும் சிறப்பாக 2 பேரும் மிக சிறப்பான பணியிலே பணியாற்றி இந்த தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பொள்ளாச்சியில் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பது 17வது எம்எல்ஏவார். 1952 தான் எல்லோருக்கும் வாக்குரிமை, 25 வயது 18 வருஷம் வச்சிருக்காங்க. அப்போ 21 வயது முடிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை வந்தது 1952. முதல் பிஆர் கிருஷ்ணசாமி கவுண்டர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு பல பேர் வந்து அருட்செல்வர் மதிப்பிற்குரிய ஐயா மகாலிங்கம் அவர்களும் இதே தொகுதியிலே இருந்தார். இப்பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1967 71 வெற்றி பெற்ற பட்டாளி சண்முக சுந்தரம், ஏபி சண்முக சுந்தரம் தன்னுடைய 96வது வயதில் இன்றைக்கும் அவர் அவருடைய கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்குரிய தொகுதி பொள்ளாச்சி தொகுதி. அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய நித்யானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எதிர்காலத்திலே சிறப்பாக செயல்படுவார்கள். நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நேரத்திலே கேட்டு இந்த சிறப்பு விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு பெருமைப்படுத்துவதற்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.